ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஷின்சான் எபிசோட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் சூப்பராகவும் சிரிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கடையை காட்டுறாங்க. அந்த கடையிலையும் மேஜிக் ரோல்னு ஒரு செம்ம மேட்டர் வித்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்களும் லைனாக நின்றுக்கிட்டு வாயில சொல்லு ஊற்றிக்கிட்டு அந்த ரோலையே மிச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கடைக்காரன் வண்டியிலேருந்து இறங்கி வந்துட்டு, டே பசங்களா, அவங்களுக்கு இந்த மேஜிக் ரோல் வேணுமான்னு கேட்க, உடனே நம்ம தலைவனும் எல்லாம் சரி, இதுக்கு எதுக்கு மேஜிக் ரோல்னு பேர் வச்சுங்க? இந்த ரோல் ஏதாச்சும் மேஜிக் பண்ணுமா? அப்படி இல்லைன்னு இந்த ரோலை சாப்பிட்டேன்னா நான் ஏதாச்சும் மேஜிக் பண்ணுவேனா? எதுக்கு இந்த பேர் வச்சுங்கன்னு கேட்பான். உடனே அந்த கடைக்காரும், டே தம்பி, இந்த ரோலுக்கு 2 பக்கமும் ஓட்டம் இருக்கும். இந்த ரோலை வச்சு நீ யாரை பார்க்கறியோ அடுத்த அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும்னுவாரு. நம்ம தலைவனும் சூப்பரு, ஆனால் என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, குடிப்பீங்களான்னு கேட்க, அவரும் பரவாயில்லடா தம்பின்னு சொல்லிட்டு அந்த ரோலை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாரு. நம்ம தலைவனும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, எங்கள் அம்மாண்ட கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி எப்படி கம்மி ரேட்ல இந்த ரோலை வாங்கின பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ மசாவும், டே ஷின்சான், அந்த ரோலை 3 துண்டா போடுறா, எல்லாருமே சாப்பிடலான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பான். நம்ம தலைவனும், அட இருங்கப்பா, இந்த ரோலை வச்சு நம்ம யாரையாச்சும் பார்த்து அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கலாம்? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அந்த ரோலை வச்சு போச்சானை பார்ப்பான். அடுத்து போச்சனோட தலையில காக்கா ஆகி போற மாதிரி நம்ம தலைவனுக்கு தெரியுமா? நம்ம தலைவனும், என்னடா இது, அடுத்து போச்சானுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டா இந்த டைம்ல போச்சானை நோக்கி ஒரு காக்கா பறந்து வரும். நம்ம தலைவனும் பார்த்துட்டு போச்சான் உஷாராடான்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காக்கா கரெக்டா போச்சானோட தலையில ஆகி போயிடும். நம்ம தலைவனும் பார்த்துட்டு, மை காடு, அந்த ரோல்ல பார்த்தா மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவோம். இப்ப கசாமாவும், டே ஷின்சான், இந்த ரோலுக்கு ஸ்பெஷலாக பவர்லாம் கிடையாது, காக்கா தெரியாமல் ஆகி போகும்போது போச்சன்னு தெரியாமல் அங்கே நின்றுட்டா, அதனால தெரியாமல் அவன் தலையில் விழுந்துருச்சு, இது ஒரு எதார்ச்சியாக நடந்த சம்பவம் தான்வான். நம்ம தலைவனும் அப்படியே நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த அந்த ரோலை வச்சு நம்ம மசாவை பார்ப்பானா, மசாவை கீழே விழுந்து அலற மாதிரி நம்ம தலைவனுக்கு தெரியும். இப்போ நம்ம தலைவனும், நண்பா மசாவ், இப்போ நீ அழ போகிறன்வா. மசாவும், இல்லை நான்லாம் அழமாட்டேன்வா. கொஞ்சம் கிட்ட போயிட்டு, இல்லை மசாவ், இப்போ நீ அழ போகிறன்வா. மசாவில், இல்லடா நான் அழமாட்டேன்டான்வா. திரும்பி ரொம்ப கிட்ட போயிட்டு, இல்லடா இப்போ நீ அழ போறேன்வா. மொசாவும், டேய் நீ பேசுறத கேட்டா எனக்கு அழ வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடலான்ட்டு பார்ப்பான். அவ கல் தடிக்கு கீழே விழுந்து அந்த ரோல்ல பார்க்கும்போது எப்படி அழுதானோ அதே மாதிரியே அழுதுட்டு இருப்பான். நம்ம தலைவனும், பாத்தீங்களா மசா அழுதுட்டான்வா. இப்ப கசமாவும், எடு ஸ்லிப்பர்ஸ, அவன் எங்கடா அழுதான், அவனை நீ தானடா அழ வச்ச, இவன் நின்றுட்டு இருந்தவனை நோண்டிய பயம்படுத்தி கீழே தள்ளி அழ வச்சுட்டு இப்ப அந்த ரோலுக்கு பவர் இருக்குன்ட்டு கத்திட்டு இருக்கியா, அவனை வாய மூடிட்டு சும்மாருன்னு சொல்லிட்டு கசாம மிரட்டிட்டு இருப்பான். இப்ப நம்ம தலைவனும், இரு அடுத்து உனக்கு என்ன நடக்க போகுதுன்றத நான் பாக்குறேன்மா. கசாமாவும், ஒரு ஆணியை போடுங்கவானா, என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த ரோலை வச்சு நம்ம தலைவனை பார்ப்பான். அப்ப நம்ம தலைவனை வேகமா ஒரு நாய் ஓடி வந்து கடிக்கிற மாதிரி கசாமாவுக்கு தெரியுமா. உடனே கசாமாவை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காய் நின்றுடுவான். எல்லாருமே, என்னடா நீ பார்த்தன்னு கேட்க, கசாமாவும், அது வந்து ஷின்சான ஒரு பெரிய நாய் வந்து கடிக்க போகுதுன்னுவான். நம்ம தலைவனும், ஐயோ எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரோலை ஒரு கடிச்சு சாப்பிட்டுருவான். உடனே கசாமாவும், அடே பைத்தியக்காரன், பயமா இருந்தா ஓடணும்டா, ரோலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். கரெக்டா இந்த டைம்ல ஒரு பெரிய நாய் இவங்களை வந்து துரத்திட்டே வருமா. இவங்களும் தலைதறிக்க விடுவாங்க. பின்னால டாமி நில்லுன்னு ஒரு குரல் கேட்கும். உடனே அந்த நாய் அப்படியே நின்றுடும். இப்போ ஒரு அக்கா அந்த நாய்கிட்ட வர, நம்ம தலைவனும் அந்த நாய்கிட்ட போயிட்டு, அந்த நாயை கண்டுக்காம அந்த அக்காவை சைட் அடிச்சுக்கிட்டே, அக்கா உங்க நாய் பேர் டாமியா? என்கிட்ட கூட ஒரு நாய் இருக்கு, உங்க டாமியோட ரொம்ப ஹைட்டா இருக்கும், பேரு ஹீரோன்வானா. உடனே அந்த அக்காவும், வந்துட்டான் ஹீரோ ஜீரோன்ட்டு போடாடேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்ப மசாவும், எனக்கு ஒரு டவுட்டு, அந்த ரோல்ல நம்ம ஷின்சான நாய் கடிக்கிற மாதிரி காமிச்சது, ஆனா இப்ப கடிக்க வந்த நாய் ஷின்சானை கடிக்காமையே போயிடுச்சு, இது எப்படி நடந்ததுன்னு கேட்க, கசாமாவும், ஒருவேளை இந்த ஷின்சான் பையன் இந்த ரோலை ஒரு கடிச்சு சாப்பிட்டதுனால இந்த விஷயம் நடக்காம போயிடுச்சா தெரியலையன்மா. இப்ப மசாவும் திரும்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரோலை வச்சு நம்ம ஷின்சானை பார்ப்பான். அப்ப ஷின்சான் நேனி கூட சொப்பு விளையாடுற மாதிரி தெரியுமா. இப்ப மசாவும், ஐயோ இது மிகப்பெரிய பிரச்சனைன்மா. கசாமாவும், என்னடான்னு கேட்க, மசாவும், ஷின்சானும் நேனியும் சொப்பு சாமா விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுதுன்னுவான். கசாமாவும், உண்மையிலே இது மிகப்பெரிய பிரச்சனை தான், நேனி கடையில் நம்ம மட்டும் பட்டோம் நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் சோறாக்கு குழம்பு வேணும்னு சொல்லிட்டு லேடிஸ் விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி நம்மள வெறுப்பேத்திட்டு இருப்பா. சே இப்படி நடக்கவே கூடாது, நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம தலைவனும், எல்லாரும் என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த ரோலை கொடுங்கடான்னு சொல்லிட்டு இன்னொரு கடிச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கரெக்டா நேனி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நான் புதுசா ஒரு காமிக்ஸ் வாங்கியிருக்கேன், அந்த காமிக்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க எல்லாருமே கூட சொப்பு சாமா விளையாட வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே
ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டவன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இப்போ கரெக்டாக அங்கே நேனியோட அம்மா வந்துட்டு, வாமா நேனி, அம்மா உனக்கு வீட்டுக்கு போயிட்டு கார்ன் சூப் சமைச்சு தரேன்னுவாங்க. உடனே எல்லாருமே சூப்பர் எங்களுக்கும் வேணும்னுவாங்க. நேனியோட அம்மாவும் கார் எடுத்து மண்டையிலே அடிப்பேன், உங்கள் வீட்டுக்கு போய் குடிங்கன்னு சொல்லிட்டு நேனியை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, இவங்க எல்லாருக்குமே நேனிக்கிட்ட வந்து தப்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரே குழப்பம்தான். மற்றவங்க எல்லாருக்குமே அந்த ரோலில் பார்த்தது அப்படியே நடக்குது. ஆனால் ஷின்சானுக்கு மட்டும் நடக்க வரது அப்படியே நடக்காமல் போயிடுது. எதனால? ஒருவேளை ஷின்சான் அந்த ரோலை சாப்பிட்டான்ல, அதனால அவனுக்கு மட்டும் நடக்க வரது நடக்காமல் போயிடுதான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் அந்த ரோலை வச்சு நம்ம கசாமாவை பார்ப்பானா, அப்போ நம்ம தலைவனே நேராக போயிட்டு கசாம கன்னத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி அவனுக்கு தெரியும். உடனே நம்ம தலைவனும் அதை நினச்சி பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் செவந்து பூரிச்சு போயிருப்பான். கசாமாவை பார்த்துட்டு, என்னடா நீ திடீர்னு வெக்கப்படுற, சரியில்லையே, கண்ணெல்லாம் வேற செவந்திருக்கு, முதல்ல நீ அந்த ரோலை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ரோலை வச்சு நம்ம ஷின்சானை பார்ப்பான். அப்போ அவனுக்கும் அதே மாதிரி தான் ஷின்சான் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுமா. இப்போ கசாமாவும், சே இந்த ரோல் என்ன இப்படியெல்லாம் காமிக்குது, சரி டீப்பாக பார்ப்போன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ரோலை வச்சு ஷின்சானை பார்ப்பான். அப்போ ஷின்சான் ஆசையாக முத்தம் கொடுக்கும்போது, முத்தம்லாம் கொடுக்காதடேன்னு சொல்லிட்டு கசாமா ஷின்சானை தள்ளி விடுவான். அப்போ ஷின்சான் கீழே விழும்போது அவனும் ஒரு லாரி வந்து ஏற்றிடும். உடனே இப்போ கசாமாவும், ஐயோ நான் தள்ளி விட்டு ஷின்சானை லாரி வந்து ஏற்ற போதா, இப்படி நடக்கக்கூடாது, இந்த ரோலை சாப்பிட்டா அது நடக்காம போயிடலான்னு சொல்லிட்டு கசாமா அந்த ரோலை சாப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். உடனே ஷின்சான் பார்த்துட்டு, நீ மட்டும் என்னடா சாப்பிட்றன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கசாமா கடிக்க, இன்னொரு பக்கம் ஷின்சான் கடிக்க, அப்படியே 2 பேரும் முத்தம் கொடுத்துப்பாங்க. உடனே கசாமாவும், சீ எதுக்கடா கிஸ் கொடுத்தன்ட்டு தள்ளி விடுவான். இப்போ ஷின்சானும் கீழே விழ, இப்போ ஷின்சானை நோக்கி ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்குமா. உடனே கசாமாவும் பார்த்துட்டு, ஐயோ டே ஷின்சான்னு கத்திட்டு இருப்பான். இப்போ ட்ரக்கு நம்ம ஷின்சான் கிட்ட வந்துடும். கசாமாக்கெல்லாம் கொள்ள நடுங்கிடும். இப்போ அந்த ட்ரக்கும் வேகமாக வந்து நம்ம ஷின்சானை ஏற்றிடும். அது வெறும் ரிமோட் கண்ட்ரோல் டாய் தாங்க. ஒரு சின்ன பையன் ரோட்டில் அங்கிட்டும் இங்கிட்டுமா பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ அதை தான் அந்த ரோல் அப்படி காமிச்சிருக்கும். இப்போ கசாமாவும், நல்ல வேலை தலைக்கு வந்தது தாப்பாவோட போகும்வாங்க, அது இதுதான் போல சின்ன ட்ரக்கோட போச்சு, பெரிய ட்ரக்கு மட்டும் வந்து இருந்தது, நம்ம ஷின்சானோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கே. உண்மையிலேயே அந்த ரோலுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கோ. பரவாயில்ல, அந்த ரோலை ஒரு வழியே சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவான், நிம்மதியாக வச்சிருக்கலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பெருமூச்சு விடுவாங்க. இப்போ அப்படியே அந்த ரோலை தயாரித்து வித்தாரில் ஒருத்தர் அவரை காட்டுறாங்க. அவரை இப்போ சிரிச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, என்னோட ரோல் கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்கவே முடியாது, இதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னமும் அதிகமாக அந்த ரோலை ரெடி பண்ண ஆரம்பிப்பார். என்ன கைஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இவர் நம்பட்டே ரோலு கீழுண்டு ரீல் விட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த எபிசோடுக்குலாம் பார்ட் 2 இருக்கோ. பார்ட் 2 அந்த மாதிரி இருந்தால் எத்தனை பேருக்கு வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேடி பார்க்குறேன், கிடச்சிதுன்னா பார்ட் 2 போடுறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.